இந்த அதிகாரம் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் பெரிய போரை விவரிக்கிறது. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் போர். எலாமின் ராஜா கேதர்லாவோமேரும் அவரோடு சேர்ந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து சோதோம், கொமோரா, அத்மா, செபோயீம், சொயார் ஆகிய நகரங்களின் 5 ராஜாக்களோடு போரிட்டார்கள். 4 ராஜாக்கள் வலிமையுடன் இருந்து சோதோமும் கொமோரும் வெற்றி கொள்ளப்பட்டன. அவர்கள் நகரங்களை கொள்ளையிட்டார்கள். லோத்தும் ஆபிராமின் சகோதர மகன் பிடிக்கப்பட்டான். ஆபிராம் லோத்தை மீட்குதல். ஆபிராம் இதை அறிந்ததும் தன் வீட்டிலிருந்த பயிற்சி பெற்ற 318 பேரையும் அழைத்து லோத்தையும் அவனுடைய சொத்துக்களையும் மீட்டு வந்தார். எதிரிகளை தொடர்ந்து ஹோபா வரை சென்று அவர்களை தோற்கடித்து சிறந்த வெற்றியை பெற்றார். மெல்கிசேதேக் ஆசீர்வாதம். சாலேம் ராஜா மெல்கிசேதேக் யாவேவின் ஆசாரியன் வந்து ஆபிராமை ஆசீர்வதித்து தேவனுக்கு புகழ் அளித்தார். ஆபிராம் தன் வெற்றி பொருளிலிருந்து 11ஆம் பங்கை கொடுத்தார். சோதோம் ராஜாவின் வேண்டுகோள். சோதோம் ராஜா, மக்களை எனக்கு கொடு, பொருள்களை நீ எடுத்துக்கொள் என்றார். ஆனால் ஆபிராம் என்னை செல்வந்தனாக்கியது சோதோம் ராஜா என்று யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி எதையும் ஏற்க மறுத்தார். தன்னோடு சென்ற கூட்டாளிகளுக்கே அவரவர் பங்கினை மட்டும் விடுத்தார். முக்கிய பாடங்கள். ஆபிராம் தன்னுடைய உறவினருக்காக துணிச்சலுடன் போராடினார். வெற்றி தன்னுடைய வலிமையினால் அல்ல, தேவனின் கிருபையினால் கிடைத்தது என்பதை உணர்ந்தார். மெல்கிசேதேக் மூலமாக ஆபிராம் தேவனை புகழ்ந்து நன்றியோடு 11ஆம் பங்கு செலுத்தினார். உலக சுகங்களை, செல்வங்களை ஏற்காம தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்.